குடோனில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே காஸ்ட்லி, பல கோடி மதிப்பு. அது வந்து மழையில் நனையாமல் வெயிலில் சேதாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த குடோனில் கொண்டு வைக்கிறது. குட்ஸ் ஷெட்டு அந்த மாதிரி வேர் ஹவுஸ் கார்பரேஷன் அந்த மாதிரி இடங்களில் பெரிய பெரிய இடங்களில் வைக்கிறது. இதை தாண்டி லோக்கல் யாரும் திருடக்கூடாது, அதுக்கு நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடோனுக்கு வந்து ஆளுங்க வர்றது. அவங்களுடைய வேலை கூடுதலாக என்ன வேலைன்னு கேட்டால், மறுபடியும் லாரியில் ஏற்றும் போது இந்த குடோனில் வந்து பொருளை லோடிங் பண்ணுறாங்க பாருங்க, அந்த லோடிங் காசுக்கு தான் அவங்க வேலை செய்கிறது. ஆனால் குடோனில் வச்சுக்கிற பொருளை பாதுகாத்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த தாதாக்கள் வருவாங்க. இப்போ நீங்களும் நானும் வந்து லோடிங் அன்லோடிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. நமக்கு லேபர் சார்ஜ் ₹200 ₹300 ₹500 முடிஞ்சு போயிடும். நமக்கு மேலே நம்மளை ஆப்ரேட் பண்ணுறான் பாருங்க அந்த தாதா, அவன் தான் வந்து அந்த மொத்த குடோனுக்கு பாதுகாப்பு. எது நடந்தாலும், திருடு போனாலும், பொருள்கள் சேதம் ஆனாலும் அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஆனால் அது வரைக்கும் யாரும் பொறுப்பெடுத்ததில்லை. எவ்வளோ பொருள் மழையில் போயிருக்குது, ஃபயராக இருக்குது, திருடு போயிருக்குது, எல்லாம் இருக்குது. மொத்தமாக போயிடக்கூடாது. ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு வந்த பொருளில் ஒரு 90% போகணும் திரும்பி. அதுக்கு பாதுகாப்பு, ப்ரொடக்ஷன். யார் போலீஸை தாண்டி ரவுடிகளுடைய ப்ரொடக்ஷன், அதுதான் அந்த குடோன்.